நீட் வந்தனால எனக்கு 200 சீட்டுக்கு தலா 2 கோடி ரூபாய் நான் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு எடுத்து விட்டான் அந்த ஆளு மோடி. என்ன இப்ப 400 கோடி ரூபாய் எனக்கு லாஸ். பிளஸ் நான் என்னுடைய காலேஜ்ல மொத்தம் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. 200 சீட்டு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னா மொத்தம் 5 வருஷத்துக்கு 1000 குழந்தை எனக்கு என் காலேஜ்ல படிக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நான் டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த ஆள் மோடி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா 5 லட்சம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை போட்டு விட்டான். 15 சீட்டுக்கு மாத்திரம் தான் நீ 25 லட்சம் வாங்கணும், அதுவும் என்ஆர்ஐ கோட்டால அவன் பாஸ்போர்ட்டை காமிக்கணும்ட்டான். அப்ப இன்னைக்கு அதுவும் எனக்கு கெட்டு போயிடுச்சு. வெறும் 5 லட்சம் தான் வாங்க முடியுது, என்னால 25 லட்சம் தலா வாங்க முடியல. அப்படின்னா நான் 250 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் வெறும் டியூஷன் ஃபீஸ்ல மாத்திரம். அப்ப 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ். இன்னைக்கு வருஷம் ஆரம்பிச்சது 2027 ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. நீட் மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா 2027 வருஷம் ஆரம்பிக்கும் போது 400 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் பொட்டி எனக்கு இறங்கிடும் கேபிடேஷன் ஃபீஸா. அதுக்கப்புறம் எனக்கு 250 கோடி ரூபாய் எனக்கு டியூஷன் ஃபீஸா இறங்கிடும். ஒரு நிமிஷம் ஃபுல்லா கேளுங்க. நான் 650 கோடி ரூபாய் லாஸ்ங்க இந்த ஆள் மோடினால. எனக்கு வருஷம் 650 கோடி ரூபாய் லாஸ். நில்லுங்க ஒரே செகண்ட், ஒரு ஃபுல்லா நான் இன்னும் முடிக்கலங்க. இல்லங்க எனக்கு நான் சொல்றது 30 செகண்ட் இன்னும் முடியலங்க. நில்லுங்க, நான் ஒரு செகண்ட் முடிச்சிடுறேங்க. என்னோட இத 650 கோடி ரூபாய் என் குடும்பம் மாத்திரமே லாஸ் பண்ணது வருஷம். அது மாத்திரம் இல்ல, மறந்துடாதீங்க. மொத்தம் 400 காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இந்தியா ஃபுல்லா இருக்குது. இது மொத்தமா சேர்த்தீங்கன்னா மொத்தம் 13 லட்சம் கோடி ரூபாய் லாஸுங்க எங்க மொத்த குடும்பங்களுக்கு. இதுங்க 400 குடும்பங்களுக்கும் மொத்தம் 13 லட்சம் கோடி ரூபாய் லாஸ். 8 லட்சம் கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ், மிச்சம் உள்ள 4-5 லட்சம் கோடி ரூபாய் டியூஷன் ஃபீஸ். எனக்கு ஏன் மொத்தமா எல்லா காலேஜும் சேருங்க. என் குடும்பம் மாதிரியே ஒவ்வொருத்தரும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கான்ல, எல்லா பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட மொத்த வருமானத்தை சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளு மோடின்ற ஆளு பண்ணனால வருஷத்துக்கு எங்களுக்கு மொத்தமா நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெங்களூர்ல நாங்க எங்களுடைய மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க சிண்டிகேட் வச்சிருக்கிறோம். நாங்க ஒன்னா சேர்ந்து மோடிக்கு அகைன்ஸ்டா பேசணும். பேசினது மாத்திரம் இல்லாம ஒவ்வொருத்தரும் 3 கோடி ரூபாய் கொடுங்க மோடிக்கு அகைன்ஸ்டா பரப்புரை பண்றதுக்கு நாங்க காசும் கொடுத்தோம்.